The beauty of Christmas lies not only in the birth of Christ, but also in the transformative power of His love and grace. We are now going to witness a moving skit that reflects this divine truth. The theme of the skit, Starlight, illustrates that no matter how far we go astray, God's light, like the Christmas star, always guides us back to His unfailing love. As we welcome our high school boys to present this heartfelt story of redemption, forgiveness, and hope. என்னப்பா டின்னர் ரெடியா? எல்லாம் ரெடிங்க ஐயா. அப்படியா? சரி போய் எல்லா வேலைக்காரங்க வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. டேய், நம்ம எல்லாரையும் முதலாளி டைனிங் ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. ஏண்டா எதுக்கு நம்ம எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டுருக்காரு? ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? நம்ம எல்லாரையும் அவர் குடும்பத்தில் ஒருத்தராதான் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம என்ன தப்பு பண்ண போறோம்? சரி சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் வந்துட்டீங்களா? எங்க ராஜேஷா காணோம்? ஐயா வந்துட்டு இருக்காங்க ஐயா. இன்னைக்கு என் சின்ன பையனுக்கு பர்த்டே, அதனால உங்க எல்லாருக்கும் நான் என் கையால சாப்பாடு சர்வ் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் உட்காருங்க. எதுக்குங்க ஐயா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க ஐயா. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு அவனை வாழ்த்துங்க, சரியா? என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டீங்க? எங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். உங்க நல்ல மனசு எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. ராஜேஷ் தம்பி வந்துட்டாங்க, வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே தம்பி. தேங்க்யூ அங்கிள். ஹாப்பி பர்த்டே சின்னையா. தேங்க்யூ அங்கிள். ஹாப்பி பர்த்டே தம்பி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா தம்பிங்க வந்துட்டாங்க, வாங்க ஐயா சாப்பிடலாம். வாங்க வாங்க. உட்காருங்க, சாப்பிடலாம். அங்கிள், நீங்க தம்பி பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷலா சேர்த்துருக்கீங்க? இன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் தம்பி. வாங்க உட்காருங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்பா, தம்பிக்கு என்னப்பா gift கொடுக்க போறீங்க பர்த்டேக்கு? இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவனோட ஸ்கூலிங் முடிய போகுது இல்லையா, அதனால அவனுக்கு கோல்டன் ட்ரெஸ்ஸு, கோல்டன் ஷூ, அதுக்கப்புறம் கோல்டன் பென்னு, அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? மேல இருந்து கையெடுப்பா. நான் கேட்டேனா இப்போ? நான் கேட்டேனா கோல்டு ட்ரெஸ், கோல்டு பென்னு இதெல்லாம் நான் கேட்டேனா? ஏன் இப்படி பண்றீங்க? நான் கேட்கறது எதுவுமே வாங்கி தர மாட்டேன்றீங்க. சொல்லுப்பா சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ஐயோ, உங்களுக்கு எத்தனை வாட்டி தானே சொல்றது? எனக்குன்னு தனியா போன் வேணும், கார் வேணும், அட்லீஸ்ட் பைக்காவது வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உனக்கு இப்ப வேண்டாம்ப்பா. ஆனா அண்ணனுக்கு மட்டும் எல்லாமே வாங்கி தரீங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன்? அவன் அது எல்லாத்தையும் யூஸ் பண்றதுக்கு வயசு வந்துருச்சு இல்லையா, அதனால அவனுக்கு எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப நான் கேட்ட எல்லாமே எனக்கு வேணும். சரி சரி, இதை பத்தி நாம அப்புறமா பேசலாம். இப்ப அவன் பர்த்டேவுக்கு செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம ரிலேஷன்லாம் அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீ போய் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வா. என்ன? என்னாலலாம் போட முடியாது. அப்பா சொல்றேன் கேளுப்பா. நான் ஏன் கேட்கணும்? நீங்க மட்டும் நான் சொல்றது கேட்குறீங்களா? நான் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தலை என்னப்பா இவன் இப்படி பேசிட்டு போறான்? நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. சின்ன பையன் அப்படிதான் பேசுவான். எல்லாம் சரியாயிடும்பா. Hi Salam, happy birthday. Thank you, uncle. I bought you a special gift from Malaysia. Diamond watch. Like it? Oh, அப்படியா? Thank you, uncle. Thank you so much. ஹாய், ஹாப்பி பர்த்டே அண்ணா. இந்தா அங்கிளுக்கு உனக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு தெரியல,
அதான் இதில் ஒரு 1 lakh கேஷ் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, சரியா? சரிங்க அங்கிள், தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னப்பா வந்தவங்க நல்லா சாப்பிட்டாங்களா? ஆல் ஓகே? ஆல் ஓகேப்பா, நத்திங் டு வரி. ஆனால் தம்பி மட்டும்தான் மூட் அவுட்டாக இருக்கான். அதெல்லாம் தூங்கி எழுந்தானா சரியாயிடும்ப்பா. ஓகேப்பா. என்னப்பா இன்னும் தூங்கலையா? இல்லை, நான் எனக்கு வந்த கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தூங்குறேன். நீங்கள் 2 பேரும் போய் தூங்குங்க. குட் நைட். ஓகே, குட் நைட். ஓகே, குட் நைட்டா. குட் நைட், குட் நைட். ஐயா ஐயா என்னய்யா என்னாச்சு? ஏன் இப்படி அழுகிச்சு ஓடி வர? ஐயா, ரூம்ல தம்பியை காணோம் ஐயா. வெளியில எங்கேயாவது இருப்பான், போய் பாருய்யா. ஐயா இல்லைங்க ஐயா, வீடு ஃபுல்லா பார்த்துட்டேன், வெளியிலையும் பார்த்தேன் ஐயா, எங்கேயும் இல்லை. என்ன சொல்ற? எங்கேயும் இல்லையா? டேய் வாங்கடா வாங்க. எப்போ ஃபோன் பண்ணி வர சொன்னேன், ஏன்டா இவ்வளோ நேரம்? இல்லைடா, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர வேணாம், அதான் லேட்டு. சரி சொல்லு, எதுக்கு எல்லாரையும் வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை, நான் என் வீட்டில் சண்டை போட்டு வெளில வந்துட்டேன். எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. நான் கேட்குறது எதுவுமே வாங்கி தர மாட்டேன்றாங்க. நான் கேட்கறத கூட தான் எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க. அதுக்காக நான் என்ன வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்? அவங்களுக்கு தெரியும் நமக்கு எதை எப்போ வாங்கி தரணும்னு. நீ பண்ணது ரொம்ப தப்பு. முதல்ல நீ வீட்டுக்கு போ. என்னாலலாம் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக முடியாது. அங்கே இருக்க யாரையும் எனக்கு பிடிக்கல. நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற. இன்னொரு வாட்டி இங்கே ஏதாவது இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புடா. இன்னும் இங்கே யாராவது இதே மாதிரி இருந்தீங்கன்னா கிளம்புங்க. இங்கே யாரும் இருக்காருங்க. சரி விட்றா, அவன் போகிறான். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம எல்லாரும் போய் எனக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் வாங்கி தரலையோ அது எல்லாத்தையும் வாங்கி என்ஜாய் பண்ணணும். முதல்ல ஃபோன், அப்புறம் பைக், அதுக்கப்புறம் கார். சரி வா போகலாம், வா. அண்ணா அண்ணா, இங்கே இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃபோன் எதுனா? ஏய் ஏண்டா, ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க? இங்கே இருக்கிறதுலே இதுதான் காஸ்ட்லி. 3 லட்சம் ரூபா. 3 லட்ச ரூபாயா? இந்த இதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, எழுதிட்டு கிளம்புடா. இல்லைண்ணா, இது எனக்கு வேணும். என்னது, இந்த ஃபோனா? இந்தாங்க பில்லு போடுங்க. சார், அந்த பசங்க பை ஃபுல்லாக பணம் வச்சுருக்கானுங்க சார். ஏதோ தப்பாக இருக்கு சார், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். அதெல்லாம் நமக்கு எதுக்குல, பணத்தை வாங்கிட்டு உள்ள போடு, நமக்கு சேல்ஸ் தான் முக்கியம். என்னண்ணா பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைடா. அண்ணா இதை விட கொஞ்சம் லோயஸ்ட் மாடல் இருக்காண்ணா? இருக்குப்பா, இந்த இது 50,000 ரூபாய். சரி ஓகேடா, இதில் நீங்கள் வாங்கிக்கோங்கடா. தேங்க்யூடா, தேங்க்யூடா. வேலை நேரத்தில் வந்து வேலையை கேட்டு கார் வாங்கணுமா? கார் வாங்குற வயசை பாரு. சார் இருந்தாங்க, நீங்கள் கேட்ட பணம் எங்களுக்கு நாங்கள் கேட்ட கார் கொடுங்க. டேய், உங்களுக்கு கார் ஓட்டுற வயசே ஆகலையாடா? சார் அவனுக்கு 20 வயசு சார், என்னை விட பெரிய பையன்தான். டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கான் சார். ஓகே, பணத்தை கட்டிட்டு போங்க, நாளைக்கு காலையில் வந்து டெலிவரி எடுத்துக்கீங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். ஃபோன் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, ட்ரெஸ் வாங்கியாச்சு. நைட் ஆயிடுச்சு, இப்போ எங்கே தங்குறது? சரி வாங்க, ஹோட்டல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். தம்பி, ரூம் ரெண்ட் 25,000 ஆகுது. காலையும் நைட்டும் டிஃபன் கொடுத்துருவோம். உனக்கு ஓகேவா? ஓகே சார்.
இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கீ வாங்கி போங்க. ஓகே சார். டேய் 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 எங்கடா போனீங்க? டேய் எங்கடா போனீங்க எல்லாரும்? எங்கடா இருக்கீங்க? டேய் என் பேகு, என் ஃபோனு, என் பணம் எதுவுமே காணும். சார் சார் என் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே இருந்தாங்களே சார், எங்கே சார்? என்கிட்டயம்மா கேட்குற? இல்லை சார், என் பேகு ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். ஐயோ, ஊருக்கு போனாலும் அப்பாட்ட மாட்டிக்குமே. நல்ல வேலை காருக்கு என் பாக்கெட்டில் தான் இருக்குது சார். நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்து செட்டில் பண்ணிடுறேன் சார். தம்பி நில்லுப்பா, இந்த கார் சாவி கொடுங்க. ரூம் ரெண்ட் கட்டிட்டு கார் சாவி எடுத்துங்க. சார் 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 போப்பா, போய் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வாப்பா. அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வாங்கப்பா. அண்ணா அண்ணா அண்ணா. என்னப்பா, என்ன வேணும்? அண்ணா, நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் டூர் வந்திருந்தோம். நான் தூங்குற நேரமாக பார்த்து என் பணம், பேகு, என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்கண்ணா. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைண்ணா. ஏதாவது சாப்பிட கிடைக்குமாண்ணா? எத்தனை பேர் அந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? அண்ணா உண்மையாக தாண்ணா. இல்லைண்ணா ஏதாவது எனக்கு வேலையாவது கிடைக்குமாண்ணா? என்ன படிச்சிருக்க நீ? நான் +2 படிச்சிருக்கேண்ணா. படிச்சிருக்கியா? சின்ன பசங்களாம் கடைக்கு வேலை கேட்கக்கூடாது. என்ன வேலை இருக்கு? அண்ணே, உங்கள் குதிரை பண்ணியில் வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல, இவனை கூப்பிட்டு போகிறீங்களா? இப்போதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். வர சொல்லுப்பா. என்னப்பா தம்பி, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேண்ணா. என்னையா இந்த பையன் வேலைலாம் கத்துக்கிட்டானா இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்கானா? ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷம் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல. இப்போ எங்க அவன்? பின்னாடி இருக்கான் ஐயா. குதிரைக்கு தீனி வைக்க சொல்லியிருக்கேன். சரி இரு, அவனுக்கு பார்த்துட்டு வரேன். வலிக்குது. குதிரைக்கு வைக்க சொன்ன தீனி நீ தின்னுட்டு இருக்க? ஐயா ரொம்ப பசிச்சுங்க ஐயா. இனிமே திங்க மாட்டேன் ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா இனிமே திங்க மாட்டேன் ஐயா. இன்னொரு நீ திங்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான். திங்க மாட்டேன் ஐயா. வா 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 வா. அப்பா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதாவது கதை சொல்லி தூங்க வைக்கிறீங்களா? சரி, சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் மக்கள் ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பூமியில் யாருமே இல்லை. அதனால் ஆண்டவர் நம்ம இயேசு ராஜாவை பூமியில் பிறக்க வச்சார். அவர் பிறந்த செய்தியை உணர்ந்த சாஸ்திரிகள் அவரை பார்க்க கிளம்பினாங்க. அவங்களுக்கு வழி தெரியாது இல்லையா? அப்போது வானத்தில் கிழக்கில் இருந்து ஒரு நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வழிகாட்டி நம்ம இயேசு ராஜாவை பார்க்க கூப்பிட்டு போச்சு. அவங்க போய் இயேசு ராஜாவை பார்த்து வணங்கினாங்க. அதுக்கப்புறம் இயேசு ராஜா மனுஷர்கள் பண்ணின எல்லா பாவங்களையும் மன்னித்தார். மனுஷர்களுக்கு மன்னிக்கவும் கற்றுக் கொடுத்தார். அப்பா, அப்படின்னா நான் ஏதாவது தப்பு பண்ணணும் கூட என்னை மன்னிப்பாரா? நம்ம பண்ணுற தப்பு எவ்வளோ பெருசாக இருக்கணும், அதை மன்னிச்சு நம்மளை ஒரு புது மனுஷனாக மாற்றுற வல்லமை அவரை தவிர வேறு யாருக்கும் இல்லைப்பா. நீங்க நம்ம வீட்டுல வேலைக்காரங்களாவே பார்க்க மாட்டீங்களப்பா. அவங்களையும் குடும்பத்துல ஒருத்தராதானப்பா பார்த்துக்கிட்டீங்க. என் நட்சத்திரமே, உலக பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற இயேசு ராஜா பிறந்து அடுத்து ஞானிகளுக்கு காமிச்சு எனக்கு ஒரு வழி காமிக்க மாட்டியா?
உலகத்தின் வெளிச்சமே இயேசு ராஜனின் உலகத்தின் வெளிச்சமே உலகத்தின் வெளிச்சமே. தம்பி வந்துட்டியாடா, வந்துட்டியா? என்னோட பிரேயர் வீணா போகல. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. உன்னை விட்டு போன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் போதும். நான் நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரனை இருந்துட்டு போயிடுறேன்ப்பா. என்னது வேலைக்காரனாவா? உனக்காக தான்டா இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நீ மனம் திரும்பி வீட்டுக்கு வந்த இந்த நாள் தான் கிறிஸ்மஸ்க்கு உண்மையான பெரிய கிஃப்ட் எனக்கு. என் மகன் இனி கிடைக்க மாட்டான், வாழ்க்கையே இருந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ மனம் மாறி வந்திருக்க. என் வாழ்க்கையில மீண்டும் ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. நீ வேலைக்காரனா இல்லப்பா, ராஜாவா வா. உள்ள வாப்பா. Wow, what a powerful and heart-touching performance. As it says in Luke 15:20, but while he was still a long way off, his father saw him and was filled with compassion. He ran to his son, threw his arms around him, and kissed him. Today's sketch was a beautiful reminder of hope and forgiveness. Thank you once again, student, for conveying such a meaningful message. Thank you. Thank you, children, for your amazing performance. Music is like a magical key to unlock tightly closed minds and hearts. Now it is the turn of our Ebenezer Marcus Metric Band Group going to present a special number. Thank you, band, for that beautiful musical instrument. Thank you. As the joyous spirit of Christmas fills the air, it is only fitting that we take a moment to hear from someone who has been an inspiration to us. It's my distinct honor to invite correspondent sir and respected principal ma'am, senior principal ma'am, to share with us a heartfelt Christmas message and blessing. It's the gathering wishes, sir. We request both of you to give the Christmas wishes because you are the good example of love, kindness, affection, and humanity. So on this special occasion, we all will feel very happy if you both of us give us a Christmas message. Good morning, all of you. I think you've been sitting for a long time.
I will not speak more than a minute. Let me wish you all, my dear students, teachers and parents, for this wonderful performance of all your dance and beautiful message. Christmas is sharing and giving. The greatest giving is forgiving. All of you say forgiving. I couldn't hear the boys over there. Greatest giving is forgiving. See, the father forgave the son. Son was demanding, give this, give that. You must know the father loves you, mother loves you. Don't be demanding too much beyond. Be happy with what you have. That's why the star from the east, the star is seen always too high, but little, it looks little. It's not these superstar cinema stars. All that it shows about the humility is the greatest shining. Obedience, greatest shining. Then forgiving, greatest giving. God bless you. Wish you all a Merry Christmas. Happy New Year to all of you. Thank you, sir. Put mark. Good morning for all the students and teachers and the wonderful function which is organized in a very short time with a wonderful colors of dresses and whatever. When you're coming to school, you're not coming only for your studies. The whole personality of the person must change. Then only we call it as a literacy level. So when you see, when you implement all these things in your life, I don't think that you need anything in your life. As long as I was a small girl, I never had anything in my. I was so happy. When there is no interaction in the class between the teacher and students, you are not going to learn anything. God will show the way. God will help you by giving you sufficient things, whatever you are needed. திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். புரியுதா? அதனால எது இருக்குதோ அதுக்கு நன்றி செலுத்துங்க. உனக்கு 2 இருந்தால் இல்லாதவங்களுக்கு ஒருத்தர் கொடுங்க. So you have to control your system. If you're not able to control yourself, you're not able to contact the eyes of the teachers. That shows that you are doing wrong. நீங்கள் உண்மையாக இருந்து உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்யலைன்னா தான் ஆண்டவர் வழி நடத்துவார். எதை செஞ்சாலும் எப்படி செய்வார்? ரொம்ப நேர்த்தியாக செய்வார். எதுக்கு இப்போ you people preferring a Christian school for education? First, you will be inculcated the discipline in your mind and in your heart. Understand? So control yourself. Don't be in a elated spirit. The elated spirit ஒருத்தன் காமிச்சிட்டு போனான் பாரு, எனக்கு செல்ஃபோன் வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பைக் வேணும்னு. நல்ல வேலை அவன் எங்கேயும் போய் விழாமல் பத்திரமா வந்துட்டான். திங்ஸ் மட்டும் காணாமல் போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உன் கிட்னி எடுத்துருவான், உன் கண் எடுத்துருவான், உன் லங்ஸ் எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் எங்கன்னா வெளியே சுற்றுனிக்கணும். புரியுதா? அதனால் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. மிஸ் உங்களுக்கு எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. இல்லை, நான்லாம் உங்கள் வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்தேன். ரொம்ப தூரம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரொம்ப 100 கிலோமீட்டருக்கு காலையில் சாயங்காலம் 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்து தான் படித்தேன்.
எத்தனையோ பேர் என்ன கேட்டாங்க, நீ படித்து என்னம்மா பண்ண போகிறேன்? புரியுதா? அதனால் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் யாரையும் நம்பி நீங்கள் இருக்கவே கூடாது. உங்கள் காலில் தான் நீங்கள் நிற்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, யூ ஷுட் நாட் பி அ டிபெண்ட் டு எனி ஒன், நெய்தர் டு யுவர் ஃபாதர், மதர், டு யுவர் பர்சன் whom you are going to get married, whether you are a boy or a girl. Understand? ஸோ அதனால் ஒழுங்காக இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படுங்க. உன் தாய் தகப்பன்லாம் இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. எத்தனையோ பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இதே பள்ளியில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் இருக்கும்போது பெற்றோர்களை மதிக்கி, மம்மி உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத. மாமிக்கு தெரியாமையா நீ இவ்வளோ தூரம் வளர்ந்த? டாடி ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத. டாடி அவ்வளோ கஷ்டப்பட்டா நீ இந்த ஸ்கூலில் படிக்க முடியும்? புரியுதா? கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாரு, தனிமையில் உட்காந்து சிந்திச்சு பாரு. முடி வெட்டுன்னு சொல்லணும், நெயில்ஸ் கட் பண்ணுன்னு சொல்லணும், ஐப்ரோஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு வரீங்க பாய்ஸ். இதெல்லாம் வேண்டாதது, தேவையில்லாதது. இதெல்லாம் லைஃப்பில் நம்மளை லிஃப்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஒருத்தனுடைய பிஹேவியர் நல்லா இருந்தால் அவனுக்கு படிப்பு, ஈவன் இஃப் யூர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஐ ஹவ் சீன் மை 40 years of experience in teaching. Children, those who are humble, children, those who are disciplined, children, those who are listening to the teachers, obedient children, even though they are 50% of students, marks, they are settled very well in their life. I have seen so many children. Understand? So, first, don't estimate yourself too much. Don't underestimate also. That is also, நான் ஒன்றும் இல்லை, நான் அப்படி, எங்கள் வீட்டில் இது இல்லை, எனக்கு சாதனா கட்டி கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, எப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் எது உங்களுக்கு தேவைன்னு. இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ணோம்? சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட். ஆல்வேஸ் யூ ஹேவ் டு பி ஹாப்பி இன் யுவர் லைஃப். Then only you can bring happiness in others' life. Understand? So be humble yourself and obedient to your teachers. நீங்கள் பேசுகிறத கூடாது. டீச்சர்ஸ் பேசுனா, அம்மா அப்பா யாராவது பெரியவங்க பேசுனா காது கொடுத்து கேட்கணும். புரியுதா? திருவள்ளுவர் கூட சொன்னார், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிதளவு வயிற்றுக்கு ஈயப்படும்னார். என்ன சொன்னார்? காதுக்கு வேலை இல்லாத போது, கேட்குற வேலை இல்லாத போது, உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும்போது கொஞ்சோண்டு சாப்பிடுங்கன்னு சொன்னார். இப்போ என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றீங்க, இல்லாட்டி சாப்பிடவே மாட்டேன்றீங்க. அதுவும் தப்பு. என்ன இருக்கிறது, அது என்ன இருந்தாலும் காலையில் கேர்ள்ஸ் எல்லாம் ஒழுங்காக சாப்பிடும். Understand? That is breakfast. You are breaking your fast the whole night and eating in the morning. Humble yourself. Be obedient. Be a good children to your parents. Parents உலகத்தில் எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்குன்னு எல்லாம் செய்கிறாங்க. By seeing you people like this, we can understand your background, your personality, your activities, and how you are brought up. Understand? So it is not for the fun we have get together like this to understand you. கீழே பார்க்குறேன்னா உனக்கு என்னவோ பிரச்சனை. எல்லா டீச்சர்ஸும் 2 கண்ணு ஆண்டவர் நல்லா தானே கொடுத்துருக்காரு உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ணு மட்டும் இல்லை, மூக்கு பார்க்குது, காது பார்க்குது, வாய் பார்க்குது, தலை பார்க்குது, எல்லாம் பார்க்குது.
அதனால் கிளாஸ்லேயும் யார்கிட்ட பேசினாலும் நீ உண்மையானவனாக இருந்தால் யுவர் ஐ கான்டாக்ட் மஸ்ட் பி தேர் வித் த பர்சன் யூ டாக்கிங் அண்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். அம்மா எதனா சொன்னால் திரும்பி போயிட்டே இருக்கிறது, அப்பா எதனா சொன்னால் மரியாதையே இல்லாமல் நடத்துறது, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டேஸில் நிற்க வைப்பார். புரியுதா? அதனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். நான் எதை செஞ்சாலும் நான் ஆண்டவருக்காக செய்வேன். என் மனசில் என்ன தப்பு இருந்தாலும் நான் ஆண்டவர் மன்னிப்பார். அந்த என்னுடைய ஹார்ட்டை என்னை பிக் பண்ணக்கூடாது. என்னுடைய சப்கான்ஷியஸ் மை கான்ஷியஸ் ஷுட் நாட் டூ ராங். டீச்சர் இல்லைன்னா தப்பு செய்யக்கூடாது, பேரண்ட்ஸ் இல்லைன்னா தப்பு செய்யக்கூடாது, பஸ்ஸில் போகும்போது தப்பு செய்யக்கூடாது. புரியுதா? அதனால் நீங்கள் ஒழுங்க கற்றுக்கோங்க. இன்றைக்கி 60 மாடு இருந்தால் கூட ஒரு ஆள் முன்னாடி போனால் 60 மாடு பின்னாடி வரும். ஏன்னா அதுக்கு ஒபீடியன்ஸ் தெரியும். அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு தான். நீங்கள்லாம் என்ன சொல்லிக்கிறீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது 6வது அறிவு, 7வது அறிவு நல்லா சொல்லிக்கிறீங்க. 6வது அறிவு என்ன அறிவு? மனித அறிவு இல்லை, ரீசனிங் பவர். என்னது? ரீசனிங் பவர். அதனால் வாழ்க்கையில் இருக்கிற வரையில் சந்தோஷமாக இருக்க பாருங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எந்த தவறும் செய்யாது. அது வாழ்நாள் முழுவதும் உங்களை தாக்கிட்டே இருக்கும். இந்த வயசில் இது செஞ்சால் என்ன, யாரும் செய்யாத நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்களே கேட்டுக்காதீங்க. யாரும் செய்கிறத நம்ம செய்யக்கூடாது. வி மஸ்ட் பி யூனிக் பிகாஸ் வி ஆர் இன் a unique India. Understand? You're able to follow children? Yes. நீங்கள் எல்லாம் என்ன மாதிரி லைஃப்பில் அநேகருக்கு வேலை கொடுப்பவர்களாகவும், அநேகருக்கு போதிப்பவர்களாகவும், அநேகருக்கு ஆசீர்வதிப்பவர்களாகவும் இருப்பீர்கள் என்று ஒரு நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் அந்த நாள் என்னை கேட்டார்கள், நீ என்ன செய்ய போகிற படிச்சுட்டுன்னு சொன்னாங்க 60s. இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் எத்தனையோ பதில் கொடுத்துருங்க. Understand? Be helpful. இந்த நியூ இயரில் you come to the solution. These are the things which I am going to decide. எனக்கு வேண்டாத காரியங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம் சாமி, என்ன நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்களோட சித்தம் படி எங்களை நடத்தும். நம்ம சித்தம்லாம் ஸ்டெபிலிட்டியே கிடையாது. Understand? Frame the timetable according to you. Plan yourself that you decide in your mind. You should not have wavering mind to go off from that. Understand? கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் முன்ன காலை எடுத்து வச்சா திருப்பி பின்னாடி காலே வைக்கக்கூடாது. Understand? அதனால் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா உண்மையாக இருங்க, அன்பாக இருங்க, உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். நம்மளுடைய லெவல் என்ன, இந்த வயசில் எதை யோசிக்கணும், எதை செய்யணும், மனசில் எப்பவுமே ஒரு தீர்மானம் இருக்கு. மிஞ்சி எதை பேசக்கூடாது. டீச்சர் சொன்னாலும் என்ன சொல்லணும், நீங்கள் என்ன சொல்லணும்? எஸ் மிஸ். பேசுவதற்கு சொல்லுங்க எல்லாரும். பேசுவதற்கு காதே கேட்கல எனக்கு. கமான். பேசுவதற்கு தாமதமாகவும் கேட்பதற்கு தீவிரமாகவும். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்னென்ன அளந்தாரு, இப்போ பூமி அளந்தாரு, எல்லாத்தையும் அளந்தாரு, கூப்பிட்டு வந்துட்டான் பாருங்க. அதுதான் அவனுடைய மனசு. மூளை சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல, அது வேறு விதமாக அவன் ஸ்டிமுலேட் பண்ணுறான். இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது யார்? டீச்சர்ஸ். புரியுதா? யாருக்கு மூளை கொஞ்சமாக ஒர்க் பண்ணுறதுல கரெக்டாக அதிகமாக ஒர்க் பண்ணல. உங்களால் ஒரு 8 நம்பரை கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. செல்ஃபோன் நம்பர் கூட அது கூட பார்த்தா தான் தெரியும். அதனால் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வேணும்னா உங்கள் தனிமையில் இருந்து சிந்தனை செஞ்சிங்கன்னா உங்கள் பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும்.
இப்போ 10 பேர் ஞாபகம் வச்சுக்கணுன்னா 10 பேர். எனக்கு எதைனா ஒன்று நான் மறந்துட்டேன்னா நான் யார்கிட்டேயும் போய் தேடுங்க சொல்ல மாட்டேன். குவைட்டாக போய் உட்காந்துட்டு நான் என்ன பண்ணேன், எங்கிட்ட பண்ணதை வச்சேன், அதே இடத்துக்கு போய் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு சின்ன வயசு தான், 16 வயசு தான், அவ்வளோ ஞாபக சக்தி. புரியுதா? நீங்கள் எதையும் மறந்துட்டேன்னு சொல்லாமல் உங்களுடைய கேஸ் ஸ்டடியெல்லாம் எழுதாதீங்க. எக்ஸாமில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் எதுலையுமே இருக்கிறத படித்து உண்மையாக இன்ட்ரெஸ்டோடு படிச்சிங்கன்னா இந்த வருஷம் இல்லை 20 வருஷம் கழித்து கூட அது என்ன இருக்கும், ஞாபகம் இருக்கும், மனசில் பதியும், எதுவுமே மறந்து போகாது. கண்டது போனது மனசுக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் உள்ளே போகாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் செல்ஃப் டு சிட்டிங் ஹியர் த ஹாட்சன். I thank all the teachers, I thank all the choir children, I thank all the people who helped here, I thank the band children, those who are present all the days. Today onwards should not be a sudden change, it must be a gradual change where you find a drastic change to improve in your life. Understand? May the Lord bless you. 12th standard children, see that you have a goal in front of you. If you have a goal, you must think of the goal. அதுக்காக உட்காந்து 9-10 மணி நேரம் படிக்கக்கூடாது. 8 hours of solid sleep without disturbance you must have in this age. Understand? Then you will not get any disturbance at all. Understand? And give up the cell phone. I beg you, I beseech you, throw that. That is the unnecessary headache. Understand? You are creating lot of anxiety because of cell phones. Understand? How many of you say that I'll give up cell phone? Children, come on. How many of you will give up your cell phones? You will not use your cell phones. Even the small children. எனக்கு முன்னாடி சொல்லலை, நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறீங்க, மறுபடியும் போய் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பேசாமே போயிடுறீங்க. புரியுதா? அதனால் தயவுசெய்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும், நீங்கள் மேலே வேலைக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. Understand? I got cell phone in 2000 itself. I thought it's like a கல்லு, எதுக்கு அதை எங்கே போனாலும் தூக்கிட்டு போனோம். That in the department that insisted all the principals must have a cell phone. I never bothered at all. Our brain has the highest configuration. You can register everything in it if you stimulate yourself. Understand? You believe or not? So try to stimulate your brain. படித்தது திருப்பியும் ரீகால் பண்ணும்போது நைட்டில் அப்போ ஸ்டிமுலேட் பண்ணும் பிரெயின். Understand? Wish you all the best, children. Don't feel that I'm hurting you. I want everybody who enters this campus must be happy in your life. And I have seen so many generations like that. I want your generation to come back happily to this school once again. May God bless you. Now I request all the participants to come and join. I request our beloved administrators, Mrs. Epsiba ma'am and Mrs. Dinah ma'am onto stage. Check. Check. So we humbly request Sir and Madam also to be on stage. Merry Christmas, we wish
wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kids. Good tidings for Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kids. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your king. Good tidings for Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your king. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Christmas is not a time nor a season, but a state of mind to cherish peace and goodwill. It is a day of true sacrifice, warm love, and heartfelt care. Thank you so much, sir and madam, for inculcating us the valuable message today. Today's message taught us the value of forgiveness to certain level and affection to the even the hard-hearted people. Taking this note, let us wish each other a very happy Christmas and a prosperous New Year to every one of you. Good tidings for Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your king. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you, dear students, for all your wonderful performance. I thank all the parents. Okay, so those are coming in time. Thank you, dear parents, for accepting our invitation. Hope you have enjoyed the program. Thank you, sir. Thank you, ma'am, and thank you, administrators. Thank you, choir. Superb song. And I thank all the choir teachers also. Wonderful, amazing, superb song. We are one on high, sweetly singing o'er the plains. 9 to 12 boys. 9 to 12 boys. Go for break. And then you go to the canteen. And then you can go to the class. Okay, 15 minutes time. In excelsis Deo,
my guys go for a break this time. Boys, if you want to go for canteen, go this side.